இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து என்னோட தனி வன்மம். வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கல் வருதோ இல்லையோ, இந்த காப்பிரைட் பிரச்சனை மட்டும் யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நிறைய பேருக்கு வந்து கெடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கார்பரேட் மேல போயிட்டு இருக்கோம். அவன் வந்து இந்த வீடியோல சரிகமாப்பா பத்தி பேச போறேன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. இந்த ஜெரி லெசன்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா நான் வந்து 2023 ஜூலை 1 அன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கு வந்து சுமார் ஒரு 3 மாசம் கழிச்சு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணி 3 மாசம் கழிச்சு இவர் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தாரு. வீடியோவோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு தான் அந்த வீடியோட டைட்டில். வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட கேரக்டர் வந்து அவுட்ஃபிட் தான் டிஃபைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நம்மளோட ஜெரி லெசன்ஸ்க்கு பிடிக்கல. அதனால வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டார். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு காமனான ஒரு கருத்து முன் வச்சது தப்பு தான். இந்த வீடியோவில் நான் யாரை மீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் மேவரிக் சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட்ஸில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டுக்கு போகிறீங்கன்னா இந்த ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட கான்டெக்ஸ்ட் வந்து இந்த சென்ஸ் எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னா வந்து, நீங்கள் வந்து உங்களோட கேரக்டர் முக்கியம் இல்லை, டேட்டுக்கு போகும்போது உங்களோட அவுட்ஃபிட் தான் முக்கியன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது தப்பாக கூட இருக்கலாம். அது வந்து நான் அது தப்பாக புரிஞ்சுருந்துருக்கலாம். அது வந்து நான் தப்பாக வந்து வீடியோவில் சொல்லியிருந்துருக்கலாம். என்னன்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து எனக்கு எஜுகேட் தான் பண்ணணும். அவர் அந்த வீடியோ கீழே வந்து நாங்கள் வந்து சேட்டில் பேசிக்கிட்டோம், சேட்டுன்ற மாதிரி கமெண்ட்ஸில் பேசிக்கிட்டோம். அந்த கமெண்ட்ஸ்லேயே அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து மற்றவங்க உழைப்பை திருடி திங்கிறன்னு சொல்ல, இந்த சென்ஸ் அவரோட கான்டெக்ஸ்ட் வந்து அப்படி தான் இருந்தது. மற்றவங்க உழைப்பை வந்து நீ எடுத்து நீ அதை ஜாலியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னாங்க. ஸோ வந்து எனக்கு அதெல்லாம் புரியல. ஒரு மாதிரி வந்து நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதில் வந்து அவருக்கு வந்து நான் வந்து பெருசாக அவர் தான் வந்து கிக்கின் சம் சென்ஸு அப்படி இப்படி நான் என்னென்னமோ பேசியிருந்தாரு. அந்த வீடியோட அதாவது அந்த கமெண்ட்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் காணாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அது வந்து கிடச்சதுன்னா நான் வந்து கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் வந்து நிறைய பேரோட கிளிப்ஸை ஓட விட்டுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த ஒரு கிளிப்பை வந்து இவரோட கிளிப் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இவர் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து ரேண்டமாக இவரோட கிளிப் எடுத்து போட்டேன். அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணதில் இவரோட கிளிப் மட்டும், இவரோட சேனல் மட்டும்தான் எனக்கு தெரியாது. மிச்சம் எல்லா சேனலும் வந்து நான் பார்த்துருக்கேன். இவங்களோட அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸோட அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நானும் கேட்டிருக்கேன். ஆனால் இவரோட டிப்ஸ் மட்டும் கேட்டதில்லை. அதுவும் என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இவர் இவ்வளோ நேரம் வந்து மூச்சு முட்டை பேசினதுக்கு காரணம் இவரோட கிளிப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றது தான் அப்படின்றத எனக்கு அப்புறமேட்டு தான் புரிஞ்சுது. ஸோ என்ன நடந்ததுன்றதை வந்து நான் வந்து டைம்லைன் வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஜூலை 1 வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சுமார் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து இவர்கிட்ட நான் வந்து ஒரு பேச்சுவாக்கு, நைட்டு வந்து கமெண்ட்ஸில் ஒரு பேச்சுவாக்கு நடக்குது. அதுக்கப்புறம் இவர் அப்படியே போயிடுறாரு. எனக்கும் வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அடுத்த நாள் திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருக்கு. நானும் என்னடா இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இது வந்து டிஸ்பியூட் பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து யாரா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தான்னு போய் பார்த்தா இந்த சேனலில் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம டிஸ்பியூட் கொடுத்தாலும் அது ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க, நம்ம டிஸ்பியூட் கொடுத்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் இவரோட சேனல்லாம் ஃபுல்லாக வந்து நான் உட்காந்து R&D பண்ணி வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணேன். ஓகேவா, அந்த வாரமே இவரை வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷத்துக்கு வந்து ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணேன். அந்த வீடியோவை நான் ட்ராப் பண்ணிட்டேன். பேசிக்லி காரணம் என்னென்னா, இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாருன்னா நம்ம சேனலில் 2 ஸ்ட்ரைக் ஆகி போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் வந்து அது அந்த வீடியோவே கை விட்டுட்டேன். இப்போ ஏன்டா பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, டிசம்பர் 3 அந்த ஸ்ட்ரைக் வந்து காணாமல் போச்சு. ஆனால் நானே இப்போ லேட்டாக தான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 month வந்து லேட்டாக தான் நான் கற்றுறேன். அவர் வந்து அந்த வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தது தப்பே இல்லை. ஓகேவா, அவரோட கண்டென்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், தப்பே இல்லை. ஓகேவா, அவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவரோட உரிமை இன்னும் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் வந்து என்னோட கெரியரில் வந்து கெரியர்ன்ற அளவுக்கு பெரிய மயிறு கெரியர்லாம் இல்லை. 2019 யூடியூப் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2019 எனக்கு மொத்தமாகவே 3 ஸ்ட்ரைக்ஸ் தான் விழுந்திருக்கு. ஓகேவா, அதுவும் 3 சேனலுக்கு விழுந்திருக்கு. ஒரு சேனலுக்கு வந்து நான் வந்து ஒரு சினிமா சாங்கை யூஸ் பண்ணதுனால எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கி விட்டாங்க அந்த வீடியோவை. அண்ட் இன்னொன்று வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் தான் விழுந்திருக்கு. முதல் வாட்டியாக வந்து எனக்கு வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்ட்ரைக் கொடுத்தது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் கொடுத்த காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிரச்சனை.
இப்போ நான் வந்து இதே வந்து மாற்றி கேட்குறேன், ஓகேவா? நான் வந்து வீடியோட கான்டெக்ட்டை மாற்றுறேன். அப்போ நீங்கள் வந்து கொடுத்தது கரெக்டாக தப்பான்னு எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டு இவரோட வீடியோ வந்து பின்னாடி ஓட விட்டுருந்தேன்னா அது வந்து அவர் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாரா? எனக்கு மாட்டார் இல்லையா? ஆனால் வந்து நீங்கள் வந்து கார்பரேட் பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் பாட்டை புகழ்ந்து போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, அவன் வந்து கார்பரேட் கிளைம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், ஓகேவா? ஆனால் வந்து இது வந்து இவரை பற்றி நம்ம தப்பாக பேசணுன்ற காரணத்துக்காக இவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு, ஓகேவா? இவரை பற்றி கூட இல்லை, இவரோட ஜான்ரா, அதாவது இவர் பண்ணுற ஒரு இவரோட யூடியூப் சேனல்ஸ் பற்றி, அதாவது அந்த குரூப், அந்த கம்யூனிட்டி பற்றி நான் வந்து ஒரு தப்பாக பேசணுன்றதுக்காக இவர் வந்து அசால்ட்டாக வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் உண்மையிலே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இது பண்ணுது, அதாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த சேனல் ஆரம்பிச்சதே நான் 3வது வீடியோவா 4வது வீடியோவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி நம்ம ஆரிஃப் மெயின் வாய்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அதை பற்றி லைட்டாக வந்து நான் பேசியிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த கார்பரேட் பண்ணுறதுலாம் சரிங்களா, அவன் வந்து காசுக்காக ஏதோ பண்ணுறான். ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இவரை பற்றி பேசணுன்றதுக்காக கொடுத்தது வந்து இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சரி, நான் வந்து தப்பான கண்டென்ட் பண்ணிட்டேன், தப்பான கருத்து சொல்லிட்டேன், ஓகேவா? அது வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனக்கு அப்போ புரியல. நான் வந்து அப்போவே கொஞ்சம் வந்து ஓகேப்பா இது என் கருத்து, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்க மாட்டேன்ற மாதிரி ஸ்டாண்டில் தான் இருந்தேன். ஒரு ஸ்ட்ரைக் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன், அந்த வீடியோ வந்து ரீவாட்சே பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா அவர் கமெண்ட்ஸில் சும்மா நானும், ஏன்னா 3 மாதம் கழித்து இவர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். 3 மாதம் வரைக்கும் நான் என்ன பேசணும்னா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து போய் ரீவாட்ச் பண்ணேன். இவர் வந்து எதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொங்கி எழுந்து கமெண்ட்ஸ்லாம் பேசினாருன்றது வந்து அப்புறம் தான் நான் போயிட்டு ரீவாட்ச் பண்ணேன். அப்போ எனக்கே சரி, நம்ம வந்து காமனாக பேசினது தப்பு, ஆனால் இது ஸ்ட்ரைக் கொடுக்குற அளவுக்கு வந்து தப்பா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த விஷயத்தை எங்கேயுமே அந்த கமெண்ட்ஸில் அவர் மென்ஷன் பண்ணல. நீங்கள் எப்படி ப்ரோ காமனாக இப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து அவர் கேட்கவே இல்லை என்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களோட வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வியூஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கு குதி மாதிரி தான் பேசினார். நீங்கள் எல்லோரும் கார்பரேட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்கே இருக்கிற இந்த யூடியூபர்ஸ் வந்து தட்டிக்கிறீங்க. இப்போ இவருக்கு வந்து 70K அந்த ரேஞ்சில் தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இவர் 1 மில்லியன் அடிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்ன்ட்டு. இவர் 1 மில்லியன் அடிக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஓகேவா? ஆனால் இவரை மாதிரி ஒரு யூடியூபர் 1 மில்லியன் அடிச்சிட்டாருன்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஃபேஷன் அப்படின்ற வார்த்தையே சொல்ல முடியாது யூடியூப்பில், ஓகேவா? இன்னொரு ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் லோடிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக. லெட்ஸ் பி சியர்ஃபுல், ஓகே? அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து அவருக்கு ஷேர் பண்ணி எதுக்காக வந்து இந்த 1 மம் அப்படின்றது வந்து நீங்கள் கேளுங்க, ஓகேவா? நீங்கள் இல்லாட்டா அவர் வீடியோவை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்லாம் பெரிய ஆள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவரோட வீடியோ வச்சு நம்ம வந்து வியூஸ் அள்ளிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? வியூஸ் அல்லலை, அதாவது வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் என்ன சொல்கிறது, நாய் பொழப்பு. நம்மலாம் நக்கி தான் தின்றோம். இவர் வந்து மற்ற பிராண்டோட வீடியோஸ் இது வச்சு ப்ராடக்ட்ஸ் வச்சு வீடியோவே பண்ணல. இவர் வந்து சொந்த உழைப்பு. இவராக வந்து க்ரீமெல்லாம் கண்டுபிடிச்சி இவர் கூகுள் பார்த்தெல்லாம் வந்து பியூட்டி டிப்ஸ்லாம் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பியூட்டி டிப்ஸ், அதாவது க்ரூமிங் டிப்ஸ்லாம் கூகுள் பார்த்து சொல்ல, இவராக கண்டுபிடிக்கிறாரு. நம்ம தான் மற்றவன் பண்ணுறதை பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ வரட்டா.